ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மஞ்சள் பொடி, ஒரு லெமன் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு பிஞ்ச் அஜினமோட்டா, அப்புறம் இந்துப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் பியூர் ரெட் சில்லி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பிஞ்சு கலர் பவுட்ரு சேர்த்துருக்கோங்க. நீங்கள் இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்ருங்க, அது ஆப்ஷனல் தான். அப்புறம் இங்கே பாருங்கள், சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அஜினமோட்டோ, இந்துப்பு, மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் இந்துப்பு இல்லைன்னா நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பிஞ்சு கலர், நீங்கள் இஷ்டம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்ருங்க, கலர் பவுட்ரு. ஒரு லெமன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம், ஒரு லெமனை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தான் செய்கிறோம், சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவில் போடுங்க. 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் உப்பு, கருவேப்பிலை, ஒரு லெமன், அப்புறம் கொஞ்சம் அஜினமோட்டா, கொஞ்சம் கலர் பவுட்ரு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இல்லை மிளகுத்தூள் சேர்க்கலை. லெமன் புழிஞ்சிட்டு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வைக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா மசாலாவும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. காரம் உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும், உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா நம்ம போட்டாச்சு. மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மசாலா நல்லா நல்லா காரமாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. நம்ம அப்புறம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1/2 hour நல்லா சூப்பராக ஊறிருக்கு சிக்கன். நம்ம மசாலா போட்டு வச்சதெல்லாம் இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ போட்டுடலாம். கம்னிரப்பா போட்டு நானே பயந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவும் சொல்கிறது தான். போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க, ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். உடனே திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசாலாலாம் கைட்டின்னு வந்துடும். ஓகேங்களா? இது நம்ம ஒரு 75% தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் போடணும். சரிங்களா? போட்டதுக்கப்புறமா இது ஒரு 75% வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 10% அதை செகண்ட் பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம பொரிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சி. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், மசாலாலாம் பிரியாமல் எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேக வைக்கணும். ஓகேங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 பேட்சாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். மிச்சம் இருக்குது, நம்ம பொரிச்சு எடுக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொன்ன அளவுலேயே செய்யுங்க. எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.